வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே மனதில் பதிந்த சோகமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையாக இருக்காது. நீங்க சிறு வயதில் இருந்த போதே மற்றவங்களிடம் இருந்து அன்பு, கவனம் உங்களுக்கு குறைவாகவே இருந்தது போல ஒரு உணர்வு எப்போதும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால மற்றவங்க உங்களிடம் பேசினால் கூட அவங்கள்ட்ட நல்லா பேசுறாங்க, என்னிடம் நன்றாக பேசவில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் நிச்சயமாக இருக்கும். அது சிறு வயதிலிருந்து உங்களுக்குள்ள பதிய ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுடைய மனதில் பெரிய காயங்களை உருவாக்கியிருக்கும். அந்த பெரிய காயங்கள் இன்னும் தீராமல் உங்களுடைய மனதில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சின்ன சின்ன காயங்களையும் இதுவரைக்கும் உண்டாக்கி கொண்டேதாங்க இருக்கும். மற்ற குழந்தைகள் சிரித்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மட்டும் அமைதியாக ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருந்த அந்த தருணங்கள் உங்களுடைய மனதின் ஆழத்தில் இன்னும் அழியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. அது இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். நம்பிக்கையை வைத்தவங்க கொடுத்த துரோகம் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமாக நம்பியவங்க தான் உங்களை அதிகமா காயப்படுத்தவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த காயம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது, அந்த ஒரு உறவு ஏன் பிரிந்தது அப்படின்னு கூட உங்களுக்கு காரணங்கள் தெரியாது. அந்த அளவுக்கு சில ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் என்று யாராக இருந்தாலுமே நீங்க கொடுத்த அன்பிற்கு அதே அளவு திரும்ப கொடுக்காமலே போயிருப்பாங்க. அது நீங்க பாசம் வைத்த நபர்கள் அனைவருமே உங்களுக்கான ஒரு மரியாதையும் உங்களுக்கான ஒரு மதிப்பையும் ஒரு அன்பையும் உங்களுக்கு யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பாதியிலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் தவறானவனா என்று நீங்களே உங்களை சந்தேகித்த தருணங்கள் கூட நிச்சயமாக ஒரு உண்டாகி இருக்கும். அந்த தருணங்களில் இருந்து உங்களால வெளியே கூட வர முடியாம இன்னமும் நீங்கள் உங்களையே கஷ்டப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு துரோகம் தாங்க உங்களுடைய உள்ளத்தை முற்றிலும் உடைத்திருக்கும். அந்த துரோகத்தால நீங்க எவ்வளவோ பாதிப்படைந்திருப்பீங்க. அது உங்களுடைய வெளி உலகத்தில் மட்டுமல்ல, உள் உலகத்திற்குள்ளேயும் எவ்வளவோ நீங்க பாதிப்படைந்திருப்பீங்க. அந்த பாதிப்பினால் இன்னமும் நீங்க நினைத்து பார்ப்பீங்க, நம்ம அந்த ஒரு உறவை நம்முடைய வாழ்க்கையில சேர்க்காம இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்காதோ அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களை நீங்களே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் ஆழ்த்திருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளில் தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். நீங்க முயற்சி செஞ்ச பல விஷயங்களில் வெற்றி தாமதமாகத்தான் உங்களுக்கு வந்து சேரும். சில சமயம் முயற்சி செய்ததும் தோல்வியில் போய் முடிந்திருக்கும். அதனால் உங்களுடைய மனதில் ஒரு பயமும் இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கியிருக்கும். நான் எதையும் முடிக்க முடியாதவன் கிடையாது, முடியாதவளும் கிடையாது என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நேரம் வராததால தான் உங்களுக்கு இந்த விதமான விஷயங்களிலும் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காம இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு தோல்வியும் தாமதங்களும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வந்ததும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அந்த ஒரு நேரம் எப்போது வரும் என்று அனைவருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அது உடனே ஏற்படாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். யாருக்கும் தெரியாத ரகசியமான கஷ்டங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த சில கஷ்டங்களை நீங்க யாரிடமும் சொல்லாமலே இருந்திருப்பீங்க. இரவில் நீங்க அமைதியாக அழுத தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். சிரித்த முகத்திற்குள் மறைந்திருந்த அந்த வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. நீங்க மட்டுமே அதை தாங்கி வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்கும். உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கு அப்படின்னு மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி போல தோன்றும். தனிமையில வாழ்ந்த உங்களுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க எப்போதுமே கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள் ஒரு தனிமை நிச்சயமாக இருந்திருக்கும். யாரோ உங்களுடைய மனதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா அது நிறைவேறாததால் நீங்க உங்களையே புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க சந்தித்த தோல்விகளின் வேதனை எப்படி தெரியுமா இருந்தது? உழைத்தும் கிடைக்காத ஒரு வெற்றியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இதனால் உங்களுடைய நம்பிக்கை கூட குலைந்து போயிருக்கும். நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதேதோ பண்ணி கொண்டிருந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நெருங்கியவர்களின் விமர்சனம் உங்களுடைய மனதை நிச்சயமாக உடைத்திருக்கும். உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இல்லை நீங்க ஏதாவது ஒண்ணு புதிதாக பண்ண போறீங்க அப்படின்னா அவர்களிடம் கூறும்பொழுது இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே உங்களுக்கு டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். தாமதமான முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். மற்றவங்களுடன் உங்களை ஒப்பிட்டு வருத்தத்திற்கு நீங்களே உங்களை உள்ளாக்கி கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை வேற, மற்றவங்களின் வாழ்க்கை வேற என்பதை நீங்க எப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும்.
உங்களுடைய முயற்சியில் ஒரு தோல்விங்கிறது ஏற்படும். மீண்டும் முயற்சி செய்ய ஒரு பயங்கிறது உங்களுக்குள்ள உருவாகும். ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணிட்டு அது ஒரு தோல்வியில போய் முடிந்துருச்சு அப்படின்னா, மீண்டும் எப்படி நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்று உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை நீங்க கேட்டுக்கொள்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். யாரும் ஒரு புரியாத நிலையில தான் நீங்க இருந்திருப்பீங்க. அது மன அழுத்தத்தையும் உங்களுக்கு அதிகரித்தும் கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கும் தெரியாம நடந்த கஷ்டங்களை பற்றி பார்க்கலாமா? பல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தி விட்டு அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேவைங்கிறது இருந்திருக்கும். அந்த தேவை முடிந்ததும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க போயிருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதை கூட பலவீனமாக பார்த்தவங்களும் இருப்பாங்க. உங்களுடைய அமைதியை தவறாக புரிந்து கொண்ட நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. உங்களுடைய கனவுகளை பார்த்து சிரித்திருப்பாங்க. ஒரு உறவால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய பாதிப்புனா என்ன தெரியுமா? உங்களுடைய உறவு உங்களுடைய வாழ்க்கையோட முற்றிலும் மாற்றி இருக்கும். அந்த உறவில் நீங்க முழு மனதுடன் இருந்திருப்பீங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு உறவு உடைந்து போன போது உங்களுடைய மனமும் உடைந்து போயிருக்கும். அந்த ஒரு வேதனை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை சில காலம் நின்று போனது போல உணர வைத்திருக்கும். ஆனா அதுவே உங்களை வலிமையான ஒரு நபராகவும் மாற்றியிருக்கும். மாற்றியதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். இனிமே நடக்கப் போகின்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக நல்ல திசையில் நகர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சந்தித்த கஷ்டங்களுக்கு இப்பொழுது முழுமையான பலன் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ நபர்கள் உங்களை கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ அவமானங்களையும் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த அவமானங்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க எழுந்து நின்று பதிலடி கொடுப்பீங்க. நீங்க எதுவும் பேசவே கூடாதுங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தே அவங்க மிக பெரிய அளவுல பொறாமையும் அது மட்டும் இல்லாம ஆச்சரியமும் பட ஆரம்பித்து விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். நீங்க சந்தித்த கஷ்டங்களுக்கு நிச்சயமா பலனும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பொறுமை வீண் போகவில்லை என்பதற்கான அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற 4 முக்கியமான நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? தாமதமான வெற்றிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வெற்றிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. பணவரவு உங்களுக்குள்ள அதிகரிக்க செய்யும். பணவரவால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த நல்ல உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறவும் செய்யுங்க. மன அமைதி கூட உங்களுக்குள்ள உருவாகும். அந்த மன அமைதியினால் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக நல்ல நிலைமைக்கும் கொண்டு போகுங்க. இனி அடிக்கடி நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கும்? இனிமே சின்ன விஷயத்தில் கூட நீங்க அதிகமான மகிழ்ச்சியை காண ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சிரிப்பானது உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு நிலையானது உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா வளர ஆரம்பிக்கும். வளர்வதை விட அடிக்கடி சந்தோஷங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும். இதுவரைக்கும் சின்ன விஷயங்கள் நடந்தா இதுதான் நடந்திருக்காக்கும் அப்படின்னு கூறின உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அந்த சின்ன விஷயங்களை பார்த்து கூட நீங்க பெருமைப்படுவீங்க. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருந்தது. அதனால நீங்க எல்லாத்தையும் பார்த்து பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய 5 பெரிய நன்மைகள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். பணவரவாக இருக்கட்டும், உங்களுடைய செல்வ வளர்ச்சியாக இருக்கட்டும், இது இரண்டையுமே உங்களுக்கு உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுப்பார். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உறவுகள்ல ஒரு சமநிலையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி வரும். அழகுலையும் சரி, உங்களுடைய கவர்ச்சியிலையும் சரி, இந்த இரண்டிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். மன அமைதியும் ஆனந்தமும் உங்களை தேடி வருங்க. பெற்றோர்களின் ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அவங்க உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. உங்களுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அவர்களும் ஆதரிப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனையை அவர்களும் கொடுப்பார்கள். உங்களுடைய முயற்சிகளை பார்த்து பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய வெற்றிக்கான முழுமையாக நிற்கக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. தீராமல் இருந்த பிரச்சனைகள் இனிமே எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில தீரும்? இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மெதுவாக இனிமே தீர ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த வழிகளில் எல்லாம் உங்களுக்கு தீர்வுகளானது இனிமேல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது எப்படி தெரியுமா நடந்தது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களும் நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஒன்று ஏற்படும். ஒரு காலத்துல நீங்க சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைத்திருக்கலாம். ஆனா அதே கஷ்டங்கள் தாங்க இன்று உங்களை வலிமையானவராக மாற்றவும் போது. நீங்க அழுத இரவுகள், நீங்க சந்தித்த தோல்விகள், நீங்க அனுபவித்த துரோகங்கள் இவை அனைத்துமே வீண் போயிருக்காது. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயம் நிச்சயமாக தொடங்கவும் செய்யும். நீங்க இதுவரைக்கும் காத்திருந்த அனைத்து நன்மைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை தேடி வரவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே மாறிவிடும். அது மெதுவாக அல்ல, பலமான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். நாளைக்கு உங்களை பார்த்தவங்க இவர் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். நீங்க அமைதியாக சிரிக்கவும் செய்வீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வெற்றியின் பின்னால் இருக்கக்கூடிய கதை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.